மகா பெரியவருடைய ஆசீர்வாதம், ரெண்டாவது உங்களுடைய ஆசீர்வாதம், மூணாவது பொருட்களுடைய ஆசீர்வாதம். சோமவாரம் ஃபேமஸ்ஸு. ஆனந்தமான பேரானந்தமான காலை வணக்கம். இன்றைக்கி என்ன கிழமைன்னு சொன்னேன்? திங்கக்கிழமை சொன்னேன், சோமவாரம். அதேமாரி சோமவாரம்னா முக்கியமான நாள். இதை மத்தியானம் 1:30லேருந்து 3 மணிக்குள்ளார எக்காத்தை கொண்டு செலவு பண்ணாதீங்க. திங்கக்கிழமைன்னா சோமவாரம், மத்தியானம் 1:30 மணிலேருந்து 3 மணிக்கு எக்காத்தை கொண்டு செலவு செய்யாதீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல வரேன்னு கேட்டால், திங்கக்கிழமையை பற்றி ஒரு முக்கியமான விஷயம். திங்கக்கிழமைன்னா வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி தான். எல்லோரும் சனிக்கிழமை போயிட்டுருக்காங்க. ஆனால் திங்கக்கிழமைன்னா வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி தான். நம்ம போயிட்டுருக்க முடியாது. அது 2வது எண்களில் 2வது எண் அம்மா ஸ்தானம். ஆமாம், அதனால் திங்கக்கிழமைன்னு சொன்னாவே சிவன் கோயிலில் போய் ரோட்டில் போயிட்டு இருந்தாலும் செருப்பை கட்டிவிட்டு இறங்கி அந்த வாசப்படியை தொட்டு கும்பிட்டு போங்க. திங்கக்கிழமையில் பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலேயே ஏற்படும். ரைட்டு, நம்ம விஷயத்துக்கு வரோம். திங்கக்கிழமைன்னா என்ன பண்ணக்கூடாது? பணத்தை 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் செலவு பண்ணக்கூடாது. 1:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளார செலவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? 1:30 மணிக்கு மேலே தான் சாப்பிட போவோம். 1:00லேருந்து 3 மணிக்குள்ளே தான் சாப்பிட போவோம். கூட சாப்பிட்டாலும் ஹோட்டலில் காசு கொடுத்து சாப்பிடாதீங்க, எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. திங்கக்கிழமைன்னா 1:30 மணிக்கு செலவு பண்ணுறதுக்கு மட்டும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு செலவு பண்ணிட்டு வரணும்னு வராதிங்க. வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம், திங்கக்கிழமைன்னா 1:30 மணிக்கு முன்னாடியே சாப்பிடுங்க. இன்னும் சொல்ல போனால் 12லேருந்து திங்கக்கிழமை 12:55க்குள்ளார சாப்பிட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பாடு உடனே செரிச்சு போகும். இரும்பும் கரும்பாக மாறக்கூடிய தன்மை இருக்குது திங்கக்கிழமை. அதனால் திங்கக்கிழமை எந்த நேரத்தில் செலவு பண்ணாதீங்க? மத்தியானம் 1:30லேருந்து 3 மணிக்கு எக்காத்தை கொண்டு செலவு பண்ணாதீங்க. நகை, பேங்க் பத்திரம், வீட்டு பத்திரம் அடமானம் வைக்காதீங்க. அந்த நேரத்தில் ஏடிஎம் கார்டில் உங்கள் கையில் பணம் 100 ரூபாய் இருந்தால் அது அக்கௌண்ட்டில் போடுங்க. சேருங்க, வளரும். ட்ரையல் பண்ணி பாருங்கள். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் செலவு பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னேன். உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஏடிஎம் மிஷின் நிறையா இருக்குது. ஒரு 100 ரூபாயை போட்டு பாருங்கள். என்றைக்கு? திங்கக்கிழமை. என்ன டைம்? 1:30 to 3. ஓகே, வாழ்த்துக்கள்.